வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாரம் பேங்க் நிஃப்டி மொமெண்டம் எப்படி இருந்ததுன்றதை பார்த்துட்டு வரும் வாரத்தில் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுமா, இல்லை லோவை பிரேக் பண்ணுமா, இல்லை சைட்வேஸில் இருக்குமா அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் ஆல் டைம் ஹை ஆல்மோஸ்ட் 44,787 ஆல் டைம் ஹையை ரீச் ஆச்சு. நியூ ஆல் டைம் ஹையை ரீச் ஆச்சு. க்ளோஸ் பண்ணும்போது 44,747க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம 1 hour கேண்டில் பார்க்கலாம். 1 hour கேண்டில் பார்த்தோம்னா 1 மணி கேண்டில் ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிட்டு அதால சஸ்டெயின் பண்ண முடியாதனால கீழே டோட்டலாக வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் உங்களுக்கு பையர்ஸ் வந்து நிறைய பேர் புல் பண்ணி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதால் அவங்க ஆல் டைம் ஹையை ரீச் பண்ண முடியாமல் திருப்பியும் அடுத்த கேண்டில்லே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில், தட் இஸ் ரெட் கேண்டில் போட்டு 44,747 வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ அப்போ அதனால் ஆல் டைம் ஹைக்கு அப்புறம் ஒரு 1.5 hour 2 hours கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக அதை ரீச் பண்ணுற அதை ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ மொமெண்டம் அங்கே கம்மியாயிடுச்சு. இது ஒரு இண்டிகேஷன். அடுத்தது நம்ம 5 minutes கேண்டில் பார்க்கலாம். 5 minutes கேண்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ரா பண்ணி பார்க்குறேன். இந்த ஆல் டைம் ஹைல இருந்து நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்திருக்கு. அதாவது எப்படின்னா இங்கேருந்து ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணி திருப்பி கீழே இறங்கி திருப்பி ஆல் டைம் ஹை ரீச் பண்ண ட்ரை பண்ணி திருப்பி இறங்கி திருப்பி ஏறி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது கிளியராக உங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாமல் இது ஒரு பேரல் சேனலாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. அது எப்படின்றத பார்க்கலாம். பேரல் சேனல் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பேரல் சேனல் வரைகிறேன். இங்கேருந்து இந்த ஒரு சேனல் பேட்டர்னை ட்ரா பண்ணுறேன். இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு சேனலுக்குள்ளே அது ட்ரெண்ட் ஆகிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து பையர்ஸ் இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம், எங்கெல்லாம் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பையர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இங்கே பையர் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ் யூஷுவல் முடியும் போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அது ஃபுல்லாகவே ஏறி இருக்கு இல்லையா? ஸோ இந்தந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து பையர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரிங்களா? இப்போ செல்லர்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே இருந்தாங்க அப்படின்னா இங்கே இருந்து கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த செல்லர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கீழே இறங்கினாங்க, இப்போ திருப்பி ஆல்மோஸ்ட் ரீச் ஆனோம், இங்கே மேலே வரைக்கும் ரீச் ஆனதுனால இங்கேயும் இந்த செல்லர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பையர்ஸ் வந்து இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்கலாம். சரிங்களா? இப்போ நாளைக்கு மண்டே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் 2 பாசிபிலிட்டி பார்ப்போம். அடுத்தது 3வது பாசிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும்? ஒன்று ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும். இல்லை அப்படின்னா ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணாமல் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணணும். இல்லைனா சைட்வேஸில் போகணும். சரிங்களா? இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் பையர்ஸ் இருக்காங்கன்றத நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஸோ மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பாசிபிலிட்டி 1. முன்னாடி சொன்ன பாசிபிலிட்டிஸ் மாதிரி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் 1 மந்த்தில் ஓப்பன் க்ளோஸோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸோடையும் ஓப்பன் ஆகும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸில் கேப் அப் இல்லை கேப் டவுன் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ரீசன்ட் டைம்ஸில் அதாவது லாஸ்ட் ஒரு 3 செஷன் டு 4 to 3 செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி கேப் நடந்திருக்கு. அதாவது 338 புள்ளிகள் வந்து கேப் ஆயிருக்கு, கேப் அப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 298 அகைன் ஒரு 300 அபோவ் 300 புள்ளிகள் வந்து கேப் அப் ஆயிருக்கு. 163 புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு. 91 புள்ளிகள் கேப் ஆயிருக்கு. இது வந்து கடைசி போன வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இப்படி தான் உங்களுக்கு வந்து கேப் அப் நடந்திருக்கு. சாலிடாக ஒரு 100லேருந்து 100 150 மேலே 300 அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து என்ன இருக்கு கடந்த 4 செஷனும். ஏன்னா பக்ரீத் அன்னைக்கு லீவு. ஸோ அதனால் 4 செஷன் தான் போன வாரம். அந்த போன 4 செஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை கேப் அப்பில் இருந்திருக்கு. பட் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்தில் ஒரு 86 புள்ளிகள் தான் வந்து பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டா கேப் அப்போ கேப் டவுன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரேஞ்சில் எடுத்துட்டோம் அப்படின்னா யூஸ் கேஸ் 1 ஒருவேளை மண்டேவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் அப் இருக்குது அப்படின்னா ஒரு 100 to 150 புள்ளிகள் கேப் அப் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை 150 இல்லாமல் வெறும் ஆவரேஜாக ஒரு 80க்குள்ளேயே இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ 80 to 100 புள்ளிகள் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 80. ஓகேங்களா? ஸோ 80ன்றது இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 88 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஆல் டைம் ஹையை மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதாவது இந்த மிட் ரேஞ்சுக்கு மேலேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அதாவது ஒரு 820 இல்லை 820 to 840 இந்த ரேஞ்சுக்குள்ள 820 to 840க்குள்ள உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான இம்பேக்ட் கொடுக்கும்? சடனாக இறங்கிறதுக்கான ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபுல்லாகவே இறங்குது அப்படின்னா இப்படி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி இறங்குனாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்போ இங்க இருந்து இங்கே இறங்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரீசன்ட் ஸ்விங் எடுத்து போடுவோம். இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இறங்குறாங்க அப்படின்னாவே இங்கே இருக்கிற பையர்ஸு இங்கே இருக்கிற பையர்ஸ் எல்லாம் என்ன ஆவாங்க? எக்ஸிட் ஆவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் அதாவது 44,700 வர வரைக்கும் நம்ம 44,700 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பிஇ போகலாம். இல்லைனா அது வரைக்கும் நம்ம பிஇ போத்தால. ஏன்னா 44,700 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸையும் இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸையும் இது எல்லாத்தையுமே அன் பண்ணும். அப்போ நம்ம அதுக்கு வந்து தயாராக இருந்துக்கலாம். அது வரைக்கும் பிஇ போத்தால. அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம பிஇ போகிறோம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்டு மண்டே சிபிஆர் படி எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். சிபிஆர் இண்டிகேட்டர் நம்ம போடுவோம். சிபிஆர் இண்டிகேட்டர் க்ளோஸ் பண்ணோம்னா ஒரு நிமிஷம் நான் இங்கே இந்த ஆப்ஜெக்ட் ட்ரீல வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
சேனல் பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் சிபிஆர் இருக்குது. பட் என்னென்னா அசெண்டிங் ஒயிட் சிபிஆர் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன இருக்குன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து மேலே உங்களுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்மளும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மண்டே வந்து ஆஃப் டே தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹை ஆல்ரெடி ரீச் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு சைட்வேஸ்க்கான சிபிஆரும் சொல்லுது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா மண்டே வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். நான் திரும்பவும் இந்த பேரல் சேனலில் ஆட் பண்ணிடுறேன். ட்ரேஸ் மட்டும் பேரல் சேனலையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா, இப்போ இங்கே பாசிபிலிட்டிஸ் என்ன, ஒருவேளை கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு, கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த மிட் ரேஞ்சை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், இப்படியே க்ளோஸ் ஆகலாம். தட் இஸ் நான் இப்போ என்ன பண்ணேன்னா இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதை நான் வச்சுக்கோங்க, இதை வந்து இப்படி போட்டுடலாம். எப்படின்னா இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை அப்படின்னா இங்கே ஒரு சைட்வேஸ் இந்த ரேஞ்சிலேயே என்ன பண்ணலாம், ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னா இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஒருவேளை சைட்வேஸ் கீழே வரல, ஆஸ் யூஷுவல் கேப் அப் மாதிரி நடந்ததுன்னா இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் ஒன்று இருக்கு. சரிங்களா? செகண்ட் பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பையர்ஸ் இருக்கிறதுனால யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் வந்து பண்ணுறேன். அது பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை நான் யூஸ் கேஸ் ஒன்றுன்னு போட்டுறேன். ஸோ இதுதான் யூஸ் கேஸ் ஒன். சரிங்களா? செகண்ட் யூஸ் கேஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 760 ஓப்பன் ஆச்சு, 760 777. ஓகேங்களா? இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிட்டு இதை பிரேக் பண்ணி திருப்பியும் இதையும் பிரேக் பண்ணி இங்க பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே
போவதற்கு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறது. சரிங்களா? ஸோ நாளைக்கு திருப்பியும் ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுமா அப்படின்றத பார்க்கலாம். இது செகண்ட் பாசிபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது செகண்ட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத வச்சுறேன். தேர்டு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணும் போதே இதை பிரேக் பண்ணிட்டு, ஓகேங்களா, ஏன்னா இங்கே நிறைய பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பையர்ஸோடைய ஸ்டாப் லாஸ்லாம் அன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு நாளைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது கேமரிலாவும் பார்த்தோம்னா எப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ கேமரிலாவை இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ எய்தர் இங்கேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்த யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் யூஸ் கேஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இல்லை அப்படின்னா செகண்ட் யூஸ் கேஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். தேர்ட் வந்து உங்களுக்கு இந்த இதில் இருக்கும். ஸோ இது இப்படி எப்படி இருக்குது அப்படின்றத கிளியராக நம்ம வந்து நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து எப்போ எடுக்கணுன்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பிஇசி வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிஇ வந்து நல்ல டவுன் ட்ரெண்டில் 60% மேலே வந்தால் மட்டும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது 44,600 கீழே வந்தால் மட்டும் நீங்கள் பிஇ கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இது வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருக்கும், ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும். ஸோ ரேஞ்ச் பவுண்டுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் அகைன் இது உங்களுடைய ஓன், நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது இப்போ இந்த அனலைஸை வச்சு நீங்கள் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் இந்த பேங்க் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட்டும் இருந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து பகிருங்க. நன்றி, வணக்கம்.